ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையிலிருந்து மாவட்ட நலவாழ்வு சங்கம் மதுரை மாவட்டத்திலிருந்து தான் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் செப்டம்பர் 10, 2025 ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 வகையான பதவிக்கு கீழே வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மருத்துவ ஆலோசகர் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் 2 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு 59 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி இன் பிஎன்ஒஎஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 40,000 மந்த்லி சேலரி கிடைக்கும். அடுத்து மருத்துவ ஆலோசகர் யுனானி ஒரு வேக்கன்சி இருக்குது. 59 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து தெரபிஸ்டிக் உதவியாளர் 5 வேக்கன்சி இருக்குது. 59 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் நர்சிங் வந்து தெரபிஸ்ட் வந்து முடிச்சிருக்கணும். மாதாந்திர ஊதியம் பார்த்திங்கன்னா 15,000 வந்து உங்களுக்கு கிடைக்கும். மருந்து வழங்குனர் ஒரு வேக்கன்சி இருக்குது. 59 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிஃபார்ம் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். 750 ரூபா வந்து பர் 1 டேன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பல்நோக்கு பணியாளர் 5 வேக்கன்சி இருக்குது. 59 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் நீங்கள் போதுமானது. டெய்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா மந்த்லி சேலரி வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முதுநிலை காசநோய் ஆய்வக மேற்பார்வையாளர் ஒரு வேக்கன்சி இருக்குது. அடுத்து முதுநிலை காசநோய் ஆய்வக மேற்பார்வையாளர் ஒரு வேக்கன்சி இருக்குது. 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 19,800 ரூபா மந்த்லி சேலரி வந்து கிடைக்கும். அடுத்து காசநோய் சுகாதார பார்வையாளர் 2 வேக்கன்சி இருக்குது. 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 13,300 ரூபா சேலரி கிடைக்கும். அடுத்து இந்த 7 வகையான பதவிகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு வேக்கன்சி தான். உங்களுக்கு வந்து எந்த காலத்தில் வந்து பணி நிரந்தரம் செய்ய மாட்டாங்க. அதுக்கடுத்து நீங்கள் விண்ணப்பம் வந்து எங்கே அனுப்பணும் அப்படின்னா, மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட சுகாதார நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், விஸ்வநாதபுரம், மதுரை 625-014 இந்த அட்ரஸுக்கு தான் பார்த்திங்கன்னா நீங்கள் செப்டம்பர் 10க்குள்ளே ஆஃப்லைன் அப்ளிகேஷன் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் விண்ணப்பத்தோடு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைக்கணும் அப்படின்னா, பிறப்புச் சான்றிதழ், மதிப்பெண் பட்டியல், மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்று, முன் அனுபவச் சான்று, சிறப்பு தகுதிச் சான்று இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் டச் பண்ணி இந்த அப்ளிகேஷனோடு வந்து இணைச்சி நீங்கள் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸுக்கு செப்டம்பர் 10க்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா இந்த 7 வகையான பதவிகளுமே வந்து உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ விருப்பம் தகுதி இருந்தால் உடனே வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதில் நீங்கள் உங்களுடைய பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி, கல்வி தகுதி சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ், ஆதார் எண், கைபேசி எண், மின்னஞ்சல், மதம், ஜாதி, வகுப்பு, முன் அனுபவம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எந்த ஒரு பிழையும் இல்லாமல் ஃபில் பண்ணிக்கோங்க. அது